வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு சாலட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாலட் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாரத்தில் ஒரு நாள் இது போல் ஒரு சாலட் செஞ்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தினமும் சமைச்ச உணவையே சாப்பிடாம ஒரு நாள் இது போல் சமைக்காத சாலட் ரெசிபி சாப்பிட்டிங்கன்னா அது உங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதற்கு நான் ஃபர்ஸ்ட்டு பச்சை வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா காய்ந்த வேர்க்கடலை கடையில் வாங்கி அதை ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா பச்சை வேர்க்கடலை போலவே உங்களுக்கு டேஸ்ட்டில் கிடச்சிரும். அதை ஒரு கப் அளவு சேர்த்துருக்கோம். நம்ம எந்த அளவு வேர்க்கடலை சேர்க்குறோமோ அதே அளவோ இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமான அளவுலேயும் கேரட்டை துருவி அதில் சேர்த்துக்கலாம். கேரட் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கேரட்டை இது போல் துருவி நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட்டை நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் நிறைய பிடிக்குதோ அதற்கேற்றாற் போல் சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இதில் சேர்க்கணும். சேர்த்து இப்போ இதை நம்ம கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா இதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளைப்பொடியோ தூவிக்கலாம். இல்லை இனிப்பு டேஸ்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்புத்தூள் கூட தூவிக்கலாம். உப்பு தூவி சாப்பிடும்பொழுது இதில் ஒரு 1/4 லெமன், அதாவது அரை லெமனை விட ரொம்ப குறைவான அளவு ஒரு 5 சொட்டு லெமன் பிழிஞ்சு விட்டோம் நீங்கள் இதில் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி இதில் எதுவுமே சேர்க்கலை. இப்படியே சாப்பிட்டாலும் இதனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதை கடித்து சாப்பிடும் பொழுது நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றதுனால இதனோட ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு நல்லா முழுசாக கிடைக்கும். இதனோட ஒவ்வொரு பொருளோட ஊட்டச்சத்துக்களையும் நம்ம தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவில் டைம் பத்தாது. ஆனால் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ஹாலிடேஸ் டைம்லையோ இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கினீங்கன்னா அவங்களோட உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.